Hi Niyaz, I am Hi. Akila Shri. I am currently pursuing final year PCA in Sinna School of Engineering. Uh, Same. Today we are going to uh, CEO talk with Niyaz, who is CEO of NJ4 Designs. Uh, Give you a self introduction, Niyaz. Uh, Hello, Akila. Thank you for welcoming me for this wonderful meeting. So, நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தீங்க என்னன்னா கம்பெனி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி கம்பெனிலாம் கிடையாது. ஆக்சுவலி அது வந்து சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி தான். ஸ்டார்ட் அப் இன்ஸ்டன்ஸ் எப்படி சொல்றதுன்னா ஒரு ஃப்ரீலான்சிங் மாதிரி வச்சுக்கோங்களேன். கம்பெனிஸ்னா அது தனியாக ஒரு கோல் இருக்கும், ஒரு மிஷின் இருக்கும், அதை வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஃப்ரீலான்சிங் இந்த சென்ஸ் எப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் அடிப்படையில் நான் வந்து ஹெட்டாக இருப்பேன். எனக்கு கீழே வந்து ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து நான் என்ன செய்வேன் அப்படின்னா தனித்தனியாக ப்ராஜெக்ட் டெம்பரரி ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் தான் ஒர்க் பண்ணுவேன் தவிர ஒரு தனியாக கம்பெனி வச்சு ரன் பண்ணி அந்த மாதிரிலாம் இல்லை. நான் ஃப்ரீலான்சிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்படிதான். நீங்க என்ன ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டீங்க? ஸ்டார்ட் பண்றதுதானே கேட்டீங்க நீங்க? ஆமா, ஸ்டார்ட் பண்றது. ஓகே, செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கேட்டுட்டு இருந்தீங்க ஃபர்ஸ்ட் நீங்க. ஸோ இதுதான் செல்ஃப் இன்ட்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இதான் சொல்லிட்டு இருந்தேன் ஃப்ரீலான்சிங் சொல்லி. நான் அது வந்து ஒரு கிட்டத்தட்ட படிச்சுட்டு இருந்தேன் கொஞ்ச நாளா. இப்போ ரீசெண்ட் டைம்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் பிசினஸா எடுக்கணும்னு சொல்லி இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? which motivate you to start this? மோட்டிவேஷன் இந்த சென்ஸ் வந்து எப்படி சொல்றது, மோட்டிவேஷன் கிடையாது இது. எல்லாரும் பண்றாங்க நானும் பண்றேன் அப்படி கிடையாது. சும்மா இப்போ எல்லாருமே பிளேஸ்மெண்ட்ஸ் போய் செலக்ட் ஆயிட்டு இருக்காங்க, இன்டர்ன்ஷிப் போய் செலக்ட் ஆயிட்டு இருக்காங்க. சரி, அது மாதிரி இது நமக்கு தெரிஞ்ச வேலை தானே, நமக்கு தெரிஞ்சதே பண்ணலாம்ல. எப்படி சொல்றது, நான் ஃபியூச்சர்ல வந்து பிசினஸ் தான் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிறதுனால சரி இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீலான்சிங் நான் பண்றேன். ஸோ இதுதான் பெருசா மோட்டிவேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. இது பண்ணணும், இது தெரிஞ்சாதான் நான் அடுத்ததுக்கு போக முடியும் அப்படிங்கறதுனால நான் ஃப்ரீலான்சரா ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கம்பெனிஸ்க்கும் இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ்க்கும். இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, வேற நீங்க இந்த ஸ்டார்ட் அப் பண்ணும்போது என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஓவர் கம் பண்ணீங்க? சேலஞ்சஸ் இந்த சென்ஸ் வந்து என்னன்னா டைம் ஆக்சுவலி கொஞ்சம் இதா இருக்கும். நான் காலேஜ் போயிட்டு திரும்பியும் எங்க வீட்டுக்கு வந்து நான் பண்றது வந்து கொஞ்சம் டைமிங் செட் ஆகாது. காலேஜ்ல போய் சும்மா தான் உட்காந்துருப்பேன் அங்க. ஆனா இது பண்ணவும் விட மாட்டாங்க. சரி, வீட்டுக்கு வந்தாவது ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி நான் வீட்டுல உட்காந்தா மற்ற வேலைகள்லாம் நான் பார்த்துட்டு இருப்பேன். இன்னைக்கு கூட ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. இப்போ மீட்டிங் முடிச்சுட்டு அந்த வேலையை தான் போய் பார்க்கணும். இன்னொருத்தர்கிட்ட நான் கிளைண்ட் பேசணும் அவங்ககிட்ட ப்ராஜெக்ட்ஸ் பத்தி. ஸோ அது மாதிரி டைமிங் தான் கொஞ்சம் சேலஞ்சஸாக இருக்குமே தவிர டைமிங் இருக்கும். கிளைண்ட்ஸ் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், கொஞ்சம் டிலே ஆகும், ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆகும் வாய்ப்பு இருக்கு. அதனால அதெல்லாம் எல்லாமே பார்த்து கரெக்டாக தான் பண்ணணும். இது ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு சின்ன பிஸ்னஸ் மேன் வச்சுக்கோங்க, அது மாதிரி தான். ஸோ இதுதான் சேலஞ்சஸ் சொல்லணும். Any other questions, please? கேளுங்க கிரண், சஞ்சய். ஸோ நியாஸ், நீங்க இந்த ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்றதுக்கு எக்கனாமிக்கலா உங்களுக்கு எவ்வளவு தேவைப்பட்டுச்சு? இதுக்கு எக்கனாமிக்லாம் தேவைப்படாது உங்களுக்கு பெருசா. ஏன்னா இப்போ மேக்ஸிமம் இப்போ நீ சாஃப்ட்வேர் கம்பெனியோ இப்போ நீ ஹார்ட்வேர் கம்பெனி ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து ஒரு 2-3 மெம்பர்ஸோட ஸ்டார்ட் பண்ற அப்படின்னா உனக்கு பெருசாலாம் ஒன்றும் உனக்கு இது ஹார்ட்வேர்ல சொல்றேன், அதாவது பொருள் வாங்குறது அந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து உனக்கு தேவைப்படும். ஆனா சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உனக்கு அவ்வளோலாம் பெருசா தேவைப்படாது. நீ வந்து ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ண, உனக்கு கம்ப்யூட்டர், உனக்கு லேப்டாப்பும் இன்டர்நெட் இருந்தா போதும், உன்னால ஒரு சர்வீஸ் ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ண முடியும். அதனால அது எக்கனாமிக்கா பெரிய இதெல்லாம் இல்லை. ஒரு சின்ன லெவல்ல என்னன்னா நான் எக்கனாமிக் இந்த சென்ஸ் எப்படி பார்க்கறேன், டைம் தான். அது கொஞ்சம் டைம் ஆகும் பண்றதுக்கு. கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் எப்படி சொல்றதுன்னா இன்டர்நெட்டுக்கோ இல்ல மத்த ஏதாவது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோட வேலையில வந்து ஹோஸ்டிங் சொல்லிட்டு இருக்கும், அதாவது கிளைண்ட்ஸ்க்கு ஹோஸ்டிங் மேக் பண்ணி தர்றது. சில கிளைண்ட்ஸ் வந்து ஹோஸ்டிங் வந்து மந்த்லி அவங்க பே பண்ண மாட்டாங்க. அந்த இதுக்கு நான் பே பண்ணிட்டு அவங்க சைட்டை ஒர்க் பண்ண வைக்கிறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். சரி, ரொம்ப எக்கனாமிக்கா பெருசான இல்லை. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி பொறுத்த வரைக்கும் பெருசா எக்கனாமிக் கிடையாது. ஆனா நீ என்னைக்கு வந்து இந்த கம்பெனி வந்து ஸ்கேல் பண்ணி எடுத்துட்டு போறியோ அன்னைக்கு தான் வந்து உனக்கு எக்கனாமிக்கா விஷயம் தேவைப்படும். அதுக்கு உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெவன்யூ சோர்ஸ் இருக்கணும். ரெவன்யூ சோர்ஸ் இருந்தா மட்டும் உனக்கு ரெவன்யூ சோர்ஸ் நீ பில்ட் பண்ணிட்டு ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணாதான் உன்னால அடுத்த விஷயம் ஸ்கேல் பண்ண முடியும். அதனால இப்போ நீ சின்னதா ஸ்டார்ட் பண்ற அப்படின்னா உனக்கு பெரிய எக்கனாமிக்லாம் தேவைப்படாது. சும்மா சாதாரணமா லேப்டாப் இன்டர்நெட் இருந்தாலே உனக்கு போதும்.
இதுதான் எக்கனாமிக். எனி அதர் கொஸ்டின்ஸ்? Okay, Niyas, how many project you done? எஸ் சஞ்சய். சஞ்சய் வந்து ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. சொல்லுங்க சஞ்சய். நியாஸ், சொல்லுங்க. எவ்வளவு டைம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு இந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு? ஆக்சுவலி இது டைம் இந்த சென்ஸ் எப்படின்னா, படிக்கிறதுக்கு தான். ஒரு விஷயம் நம்ம படிச்சுட்டு நம்ம பண்ணணும். ஆக்சுவலி இப்போ நான் கிளைண்ட்ஸுக்கு ஒர்க் பண்ணி தரேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் மேக் பண்ணி தரதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எனக்கு நான் டைம் இது பண்ணணும், அதாவது படிக்கணும். ஆக்சுவலி அது இப்போ நான் பண்ணிட்டு இருக்க வேலைக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6 months கிட்ட எனக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இதுல நிறைய விஷயம் பண்ணி ஃபெயில் ஆச்சு, நிறைய இது ஃபெயில் ஆச்சு. இதுல நிறைய விஷயம் ஃபெயில் ஆச்சு வந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ காலேஜ் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கனால தான் எனக்கு இப்போ இதா இருக்கு. இப்போ காலேஜ் முடிச்சிட்டேன்னா நான் ஃபுல் டைமும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா நான் அடுத்தது எப்படி ஸ்கேல் பண்றதுன்னு எடுத்து இப்போதைக்கு சின்ன சின்னதாக போயிட்டு இருக்கு. நான் காலேஜ் முடிச்சிட்டேன்னா இப்போ அடுத்து நான் இப்போ பிளேஸ்மெண்ட்லாம் முடிஞ்சு நான் காலேஜ் ஃபுல் டைம் எனக்கு கிடைச்சது அப்படின்னா நான் ஸ்கேல் பண்ணி பெருசாக எடுத்துட்டு போவேன். அதுதான் எனக்கு பெரிய டைம்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு ரிசோர்சஸ் டைம் இந்த சென்ஸ் எப்படின்னா நீ படிக்கிறதுக்கான நேரம், அவ்வளோதான், வேற ஒன்றும். Any other questions? சரிங்க நியாஸ். Okay. Any other questions? உங்களோட ஸ்டார்ட் அப் நெக்ஸ்ட் லெவல்ல மூவ் பண்றதுக்கான ஏதாவது பிளான்ஸ் இருக்கா இப்போ? பிளான்ஸ் இந்த சென்ஸ் இப்போதைக்கு சின்ன சின்ன கிளைண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் சொன்னேன்ல. இப்போ இந்த சின்ன கிளைண்ட்ஸ் எல்லாம் வச்சு பெருசா மேனேஜ் பண்ணிட்டு இருக்க முடியாது. இவங்கள வந்து நான் அடுத்து நான் டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா தான் நான் அடுத்ததா ஃபுல் டைம் பண்ணும்போது நான் ஸ்கேல் பண்ணி எடுத்துட்டு போக முடியும். ஸ்கேல் டைமா பண்ணும்போது இதை வந்து நான் ஃப்ரீலான்சிங்கை வந்து நான் பிசினஸா மாத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணும். இல்லை நான் அதாவது ப்ராடக்ட் கிரியேட் பண்ண தான் நான் பார்ப்பேன். ப்ராடக்ட் நான் கிரியேட் பண்ணா மட்டும்தான் என்னால வந்து அதை ஒரு கம்பெனியா ஆக்சுவலி அதை கன்சிடர் பண்ண முடியும், யூசர்ஸ் உள்ள கொண்டு வர முடியும். ஸோ இப்படிதான் ஸ்கேலிங், அதாவது செட் ஆஃப் டைம் நமக்கு வேணும் அதுக்கு. அதுதான். ஓகே நியாஸ், தேங்க் யூ சோ மச். சிவகுமார் ஏதாவது கேளுங்க. சிவகுமார். எஸ் சிவகுமார். நியாஸ், நீங்க உங்க ஃபர்ஸ்ட் கிளையண்ட் வந்து எப்படி பிடிச்சீங்க? அவங்க என்னென்ன ரெக்குயர்மெண்ட் உங்ககிட்ட வச்சிருந்தாங்க, நீங்க அதை அப்படியே ரெடி பண்ணி அவங்களுக்கு உங்களோட அவுட்புட் கொடுத்தீங்க? ப்ராஜெக்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணீங்க அவங்க கிட்ட? ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வந்து எனக்கு எப்படி ஆக்சுவலி வந்தாங்கன்னா, அவங்க வந்து இப்போ நான் வெப் டிசைன் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் இது போயிட்டு இருக்கு. அவங்க வந்து இது என்ன மாதிரினா இது எப்படி சொல்றதுன்னா ஃபுல் வெப் டிசைன் கேட்கல. அவங்க வந்து எப்படின்னா ஹோஸ்டிங்கும் அவங்க ஏற்கனவே வெப்சைட் வச்சிருந்தாங்க, அதுக்கு கரெக்ஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி அதோட அவங்க வந்து எப்படின்னா வெப்சைட் வச்சிருந்தாங்க, பட் ஆனால் நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, சேல்ஸ் வரல, அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நான் அந்த தீம் ஃபைல்லாம் எடிட் பண்ணி தந்து, ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னா அதுல நேவிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி தந்து, ஒரு தீம் ஃபைல் கரெக்டாக எடிட் பண்ணி தந்து, அவங்களுக்கு வந்து அந்த மிஸ்டேக்ஸை வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்தேன். இப்படிதான் வந்துச்சு. எப்படி நான் பண்ணேன்னா எந்த மாதிரினா, நான் சும்மா இப்போ லிங்க்டின்ல கண்டென்ட் பண்ணிட்டு இருப்பேன், அப்பப்போ கண்டென்ட் போட்டுட்டு இருப்பேன். அதை ஃபுல் டைமா மாத்தணும். அப்பப்போ நான் போட்டுட்டு இருந்தது. அந்த கண்டென்ட்டை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாரு, எனக்கும் இந்த மாதிரி இருக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. அப்படிதான் நான் அவங்களுக்கு பண்ணேன். ஓகே. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? குரு விஷ்ணு. குரு விஷ்ணு, any other questions? குரு விஷ்ணு இல்லன்னு நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச் நியாஸ். நீங்க உங்களோட டைம் இதுக்கு தனியா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக மீட்டிங் வந்தது ரொம்ப தேங்க்ஸ். ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே, தேங்க்யூ.